ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்திலையும் நவீன உணவு பழக்கத்திலையும் முக்கிய இடம் பெற்றிருக்கிற ஒரு பழத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் நம்மளோட நாவல் பழம். நாவல் பழம் அப்படின்ற பெயர் கேட்டாலே ஆர்வம் வரும் இல்லையா? இது சாதாரண பழம் இல்லைங்க, 9 விதமான சக்தி வாய்ந்த பழங்களின் கலவையாகும்னு சொல்லப்படுது. இது உடலுக்கு எத்தனை நன்மைகள் தெரியுது தெரியுமா? இதை பழக்கமாக எடுத்துக்கொண்டா உடல் முழுக்க சக்தியோட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டா ஒரு சிலருக்கு சில பக்க விளைவுகளும் இருக்கலாம். அதையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ கடைசியில் பார்க்க போகிறோம். நாவல் பழம் அப்படின்றது ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பழங்க. இது ஆயுர்வேதம் மற்றும் நவீன மருத்துவம் ரெண்டிலுமே நன்மை பயக்கும் அப்படின்னு கருதப்படுது. இதோட சுவை புளிப்பு மற்றும் இனிப்பு, சற்று தோற்பு தன்மையும் கொண்டிருக்கும். மேலும் இது கோடை காலத்தில் குறிப்பாக விரும்பப்படுதுங்க. நாவல் பழம் வைட்டமின் சி, இரும்பு சத்து, பொட்டாசியம், நார்ச்சத்து மற்றும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன. இது மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதா அமைதுங்க. இது உடலை ஊட்டமளிப்பது மட்டும் இல்லாமல் பல நோய்களை தடுக்கவும் உதவியாக இருக்குது. நாவல் பழம் சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாவல் பழம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நாவல் அப்படின்றது 9 அப்படின்னு அர்த்தம். அதாவது நாவல் பழம் அப்படின்றது 9 விதமான பழங்களின் கலவை. சிலர் இதை நவா பழம் மிக்ஸ், அப்படி இல்லைன்னா நாவல் பழம் ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதில் சேர்க்கப்படுற பழங்கள் என்னன்னு பார்த்தா மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை, திராட்சை, ஆரஞ்சு, பேரிச்சம்பழம், பப்பாளி, இலந்தை, அப்படி இல்லைன்னா கமலக்கனி. இந்த 9 பழங்களும் சேர்ந்து நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து, இரத்த சோகை நீக்கும் சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கொடுக்குது. இந்த 9 பழங்கள் கொடுக்க வேண்டிய அனைத்து சக்தியுமே இந்த ஒரு பழம் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த நாவல் பழம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துதுங்க. நீரிழிவு நோய்களுக்கு நாவல் பழம் மிகவும் நன்மை பயக்கும். இதில் காணப்படுற ஜாம்போலின் மற்றும் ஜாம்புசின் போன்ற கூறுகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. செரிமானத்தை மேம்படுத்துது. நார்ச்சத்து நிறைஞ்ச நாவல் பழம் செரிமானத்தை வலுப்படுத்தி மலச்சிக்கல், வாயு, அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை நீக்குது. வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்க உதவியாக இருக்குது. எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நாவல் பழத்தில் உள்ள வைட்டமின் சி, இரும்பு சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது. இது சளி மற்றும் இருமல் தொற்றுக்கள் மற்றும் பிற நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. இரத்த குறைபாட்டை போக்கும். இரும்பு சத்து நிறைந்த நாவல் பழங்கள் உடல்ல இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகையை தடுத்து உடல்ல ஆக்சிஜன் சுழற்சியை மேம்படுத்துது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நாவல் பழத்தில் காணப்படுற பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவியாக இருக்குது. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, இதயத்தை வலிமையாக்குது, எடை இழப்புக்கு உதவியாக இருக்குது. நாவல் பழத்தில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்குங்க. இது பசியை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது. இது எடை இழப்புக்கு உதவியாக இருக்குது. சருமம் பளபளப்புக்கு இது உதவியாக இருக்குது. நாவல் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் ஏ சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்குங்க. பற்கள் மற்றும் ஈர்களுக்கு நன்மை அளிக்குது. நாவல் பழத்தோட பட்டை மற்றும் இலைகள் வீங்கிய ஈர்கள், பியோரியா மற்றும் பாக்டீரியா தொற்றுகள் போன்ற பற்கள் மற்றும் ஈறு பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்குது. கல்லீரலை நச்சு நீக்கம் பண்ண உதவியாக இருக்குது. கல்லீரலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதில் நாவல் பழம் உதவியாக இருக்குது. இது கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு கல்லீரல் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது. புற்றுநோயை தடுக்கிறதுல உதவியாக இருக்குங்க. நாவல் பழத்தில் உள்ள ஆந்தோசைனின்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பாலிஃபினால்கள் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்க உதவியாக இருக்குது. நாவல் பழம் தன்னாலேயே உடலுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வேலை செய்யுது. இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தி தளர்ச்சி, சோர்வு, அலுப்பு எல்லாத்தையுமே குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த நாவல் பழம் இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியா முழுக்க வளரக்கூடிய ஒரு மரங்க. இந்த மரம் பெரும்பாலும் கோடை காலத்தில் பழம் தரும் மரமாக இருக்குது. கருப்பாக இருக்கிற இந்த பழத்தில் ஒரு சிறிய விதை இருக்கும். ஆனால் அதுக்குள்ள நிறைய ஊட்டச்சத்து ரகசியம் இருக்குது. சிலர் இதை வெறும் பழம்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஆயுர்வேதம் மருத்துவத்தில் நாவல் பழம் ஒரு சக்தி வாய்ந்த மருந்து மாதிரி கருதப்படுது. நாவல் பழம் சின்ன பழம்தான்,
ஆனால் இதில் வைட்டமின் சி, அயன், கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே கலந்துருக்கு. இதோட முக்கிய குணம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஆந்தோசைனின்ஸ் அப்படின்ற இயற்கை நிறப்பொருள் தான். இதுதான் இதுக்கு அந்த கருப்பு நிறத்தையும் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தியும் தருது. இதனால் நம்ம உடம்புல உள்ள தீய மூலக்கூறுகள் அழிக்கப்படுது. இது சர்க்கரை நோய்க்கு ஒரு அருமருந்தாக அமையுது. இந்த நாவல் பழத்தோட மிக முக்கியமான நன்மை என்னென்னா இதில் இருக்கிற ஜாம்போலின், ஜாம்போசின் அப்படின்ற ரசாயனங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது. இது இன்சுலின் உற்பத்தியை சீராக்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். தினமும் சில நாவல் பழம் சாப்பிட்டா நீண்ட காலத்துக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும், செரிமான சக்தி மேம்படும். இதில் இருக்கிற நார்ச்சத்து நம்ம வயிற்றை சுத்தம் பண்ணி மலச்சிக்கலை குறைக்கும். வாயில் வர துர்நாற்றம், வயிற்றுப்புண், அமிலம் இது எல்லாமே இதன் நாற்று நீர் கட்டுப்படுத்துதுங்க. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். நாவல் பழத்தில் உள்ள பொட்டாசியம், சோடியம் சமநிலையை சரி பண்ணி ஹை பிபியை குறைக்கும். இதை சீராக சாப்பிட்டா இதயத்துக்கு நல்ல பலம் கிடைக்கும். விட்டமின் சி நிறைய இருக்கிறதால உடம்பு சளி, காய்ச்சல் மாதிரியான நோய்களுக்கு எதிராக போராடும் திறனை பெறுது. நாவல் பழம் சாப்பிட்டா முகம் பிரகாசமாக இருக்கும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தோலில் உள்ள மாசை நீக்கி வயதான தோற்றத்தை தடுக்குது. சில அழகு மருத்துவத்தில் நாவல் பழ சாறை முக மாஸ்காக கூட பயன்படுத்துகிறாங்க. நாவல் பழம் கல்லீரல் நச்சுக்களை வெளியேற்றும் சக்தி கொண்டது. இதை ஜூஸாக எடுத்துக்கொண்டா லிவர் டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். இதில் உள்ள இரும்பு மற்றும் புளிப்பு தன்மை இரத்தத்தை சுத்தப்படுத்தி பித்தத்தை குறைக்கும். பற்கள் மற்றும் ஈர்களுக்கு நன்மை அளிக்குது. நாவல் பழத்தோட விதை தூள் வாய்வழி பாக்டீரியாக்களை அழிக்கும். இது பற்கள் உறுதியாக இருக்க உதவியாக இருக்கு. நாவல் பழம் குறைந்த கலோரி கொண்டது. இதை சாப்பிட்டா வயிறு நிறைந்த உணர்ச்சியை தரும். அதனால அதிகம் சாப்பிட மாட்டோம். இதுவே வெயிட் லாஸ்க்கு உதவியாக இருக்கும். சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கு. நாவல் பழம் சிறுநீரை சீராக வெளியேற்ற உதவுது. கிட்னியை சுத்தமாக வைக்கும் ஒரு ஆயுர்வேத மருந்துன்னு நம்ம சொல்லலாம். நாவல் பழம் மட்டும் இல்லைங்க, இதோட விதையும் மருந்து மாதிரி தான். இதை உலர்த்தி பொடி செஞ்சு எடுத்தா சர்க்கரை நோய்க்கு மிக சிறந்த மருந்தாக கருதப்படுது. சிலர் இதை நாவல் சீட் பவுடர் அப்படின்னு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரோட குடிக்கிறாங்க. இதோட விதை உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை எரிக்கவும் செரிமானத்தை சீராக்கவும் உதவுது. ஒவ்வொரு உணவுக்கும் நன்மையும் இருக்கும், சிலருக்கு சிறு பக்க விளைவுகளும் இருக்கலாம். அதாவது அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி, அப்படி இல்லைன்னா மலச்சிக்கல் ஏற்படலாம். இரத்த சர்க்கரை குறையும் அளவுக்கு சிலருக்கு ஹைப்போகிளைசிமியா வர வாய்ப்பு இருக்கு. கர்ப்பிணிகள், சிறிய குழந்தைகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மருத்துவரோட ஆலோசனை கேட்டு தான் சாப்பிடணுங்க. நம்ம பாரம்பரிய உணவுகள், பழங்கள் எல்லாமே ஒரு இயற்கை மருந்து மாதிரி தான். நாவல் பழம் அந்த பட்டியலில் முதல் வரிசையில் வரும். இதை நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக, மனசு தெளிவாக இருக்கும். பழையவர்கள் சொல்லுவாங்கள்ல, இயற்கை தான் சிறந்த வைத்தியம். அதனால நம்ம சாப்பாடு, பழங்கள், கீரை, விதைகள் எல்லாமே தினசரி வாழ்க்கையில் ஒரு பாகமாக வச்சுக்கோங்க. உங்களில் எத்தனை பேர் நாவல் பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.